ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பணப்பயிர்களில் ஒன்றான ஏலக்காய் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கிளம்பியாச்சு, மேலே ஏறி போவோம். ஏலக்காய் தோட்டம் அதுக்குள்ளே தான் இப்போ நடந்து போயிட்டுருக்கேன். ஏலக்காய் தோட்டத்துக்கு வந்தாச்சு. ஏலக்காய் வந்து எப்படி பறிச்சிட்டு இருக்காங்கிறத இப்போ பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அம்மா நம்ம கூட ஏலக்காய் பறிச்சிட்டு இருக்காங்க. அவங்கள பற்றி கேட்போம். அவங்க எத்தனை வருஷம் அந்த ஃபீல்டில் இருக்காங்கிறத கொஞ்சம் கேட்கலாம் வாங்க. ஹாய் அம்மா, தம்பி எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கப்பா. சரி, உங்கள் பேர் என்னம்மா? என் பேர் பாப்பா. சரி, எத்தனை வருஷமா இந்த வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? நாங்கள் 20 வருஷமா வேலை செய்கிறோம். 20 வருஷமா வேலை பார்க்குறீங்களா? ஆமாம். சரி, இப்போ இங்கே வந்து நம்ம ஊர்லெலாம் இப்போ தமிழ்நாட்டிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா வருஷம் 365 நாளில் ஒரு மாதம் தான் மழையே பெய்யுது. ஆமாம். இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 280 நாளுக்கு குறைஞ்சது மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. எப்படி இந்த மழை வெயிலெல்லாம் இந்த சர்க்கிள்லாம் எப்படி நீங்கள் நடந்து வர்றீங்க போகிறீங்க? அது இங்கே உள்ள அந்த சர்வீஸ் ஆகிப்போச்சு. சர்வீஸ் ஆயிடுச்சு. ஆமாம், அதனால எங்களுக்கு தெரியாது இந்த வாழ்க்கையில் அது. ஆஹா, தான் போச்சு. ஏலக்காயை சேவ் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ நீங்கள் இப்போ பறிச்சிட்டு இருக்க இந்த ஏலக்காய் வந்து என்ன ரகம்? அது இது வந்து நல்லானி. நல்லானின்னு சொல்லுவாங்களா? சரி, ஏலக்காயில் எத்தனை வகையான ஏலக்காய் இருக்குது? பவளக்கொடி இருக்கு. சரிங்கம்மா. கிருதாலி இருக்கு. சரி. நல்லானி செடி இருக்கு. சரிங்கம்மா. ஏல ராசா இருக்கு. சரி சரிங்க. நாட்டையெல்லாம் இருக்கு. சரிங்கம்மா. பல பெருசா இருக்கு. பல பெருசா இருக்கு. ஆமாம். இந்த ஏலக்காய் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லானின்னு சொல்கிறாங்க. நல்லானின்னு சொல்லிட்டு ஒரு வகையான ஏலக்காய் இது. ஹாய் விவர்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏலக்காய் தோட்டத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏலக்காய் பறித்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஏலக்காயை வந்து எப்படி ட்ரைவ் பண்ணி எடுத்துகிட்டு வராங்கிறத ஒரு அண்ணா இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் கேட்கலாம் வாங்க. ஹாய் அண்ணா, உங்கள் பேர் என்னண்ணா? கருப்பையா. கருப்பையா. இப்போ நீங்கள் வந்து ஏலக்காய் வந்து அங்கே எடுத்துகிட்டு வராங்க, அந்த தோட்டத்தில் வந்து வருதுல்ல, அதில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அதை பற்றி நீங்கள் சொல்லுங்களேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிஷினில் தான் பறித்த ஏலக்காயை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுப்பாங்க. ஈவினிங் வந்து கழுவிட்டு கழுவி அவங்க சிட்டை போட்டிருப்போம். அவங்க சிட்டை மூலியமாக உள்ள போட்டுவிட்டு இப்போ 100 ரூபா 200 ரூபா ஒருத்தருக்கு வந்துடுன்னா போட்டுட்டு சிட்டையை போட்டு வலையை போட்டுருவோம். அந்த வலை சரி சரி மேலே போட்டுட்டு இன்னொருத்தருக்கு காயை போட்டு இது வந்து கெப்பாசிட்டி 600. ஸோ இதோட இப்போ ஒரே நேரத்தில் இந்த மிஷினில் பார்த்தீங்க அப்படின்னா 600 கிலோ வரைக்கும் வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதோட டெம்பரேச்சர் என்ன மெயின்டைன் பண்ணுவீங்க? டெம்பரேச்சரு ஃபஸ்ட்டு வைக்கிறது வந்து 50. 50. ஓகே. 50 வச்சிட்டோம்னா ஒரு நைட்டு ஈவினிங் 5 மணிக்கு போட்டோம்னா நைட்டு போதும் 50லே போடுவோம். ஓ சரி சரி. அது பிறகு காய் நல்லா வறுத்து ஒரு 5 பாயிண்ட் போட்டு லாஸ்ட் 75-80 பிடிச்சிங்க. ஓகே ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஏலக்காயை வந்து ட்ரை பண்ணுறதுக்கு
நம்ம எப்படி செங்கல் சூளையிலலாம் வந்து கட்டை போட்டு எரிப்பாங்களோ அந்த மாதிரி இங்கேயும் அப்படி தான் எரிக்கிறாங்க. எப்படி பண்ணுறாங்கங்கிறத பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் ஏலக்காய் ட்ரை ஆகிறதுக்கு உண்டான டெம்பரேச்சரு. பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஏலக்காயை ட்ரையரில் போட்டு 24 hours ஆனால் தான் ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 12 hours எந்த ஸ்டேஜில் ஏலக்காய் வந்து ட்ரை ஆகிருக்குங்கிறத பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க மிஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஏலக்காயில் சின்ன சின்ன பூக்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா மேலே, அதை வந்து க்ளீன் பண்ணி கொடுக்குறதுக்கு தான் இந்த மிஷினை இது பண்ணுறாங்க. இப்போ பார்த்துட்ருக்குது எல்லாமே ஏலக்காய் தான். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மிஷின் தான் கிரேடிங் மிஷினு. இதில் தான் ஏலக்காயோட தரத்தை பிரிக்கிறாங்க. இந்த கிரேடிங் மிஷினில் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஸ்டேஜாக தரம் பிரிக்கிறாங்க. என்ன வியூவர்ஸ், இன்றைய வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஏலக்காயை எப்படி பறித்து அதை மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதே மாதிரி அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விவேக். டாடா, குட் பை.